ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், நல்லா மட்டும்தான் இருக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து என்னதுன்னா ஜட்ஜ்மெண்டல். ஓகேவா? ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆர்கனைசேஷனில் ரெஸ்பெக்ட்ஃபுல் இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கெரியரை பில்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பர்சன்ட்ட வராங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த பர்சன் கொடுக்குறது ரெஸ்பெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஓகே, இதெல்லாம் ஓகே தான். ஜட்ஜ்மெண்டல்னு வரும்போது 2 சைட்லேயுமே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஒரு மிஸ்டேக் வந்து ஒருத்தவங்க மேலே வருது அப்படின்னா 2 சைடுமே விசாரிக்கணும். ஏன் என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து தான் ஒரு பர்சன் நம்ம ஃபஸ்ட்டு திட்டணுங்க. ஒரு பர்சனை திட்டுறதோ இல்லை அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ இல்லை அவங்கள வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ எல்லாமே அப்புறம் தான் பண்ணணும். 2வது ஒரு பர்சன் இப்போ உள்ள 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களையே ஒருத்தவங்க கூப்பிட்டு தனியாக வச்சு தான் பேசுகிறாங்க. ஓகே, அது தப்போ சரியோ பேசுகிறாங்க. இப்போது அதெல்லாம் விட்டுட்டு டீனேஜ் பசங்களையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம் நம்ம. அதுக்கு மேலே ஒரு அடல்ட்டாக இருக்கிற ஒரு உமனு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியும் எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்கள அசிங்கப்படுத்தி ரெஸ்பெக்ட்லெஸ்ஸாக ஆக்கி அவங்க வந்து நீ தகுதியே இல்லை, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தப்பு பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல இல்லையா? அப்போது இதில் என்ன இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின் என்னென்னா, உங்களை தனியாக கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம். திட்டலாம், பேசலாம், போகலாம், வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் எதுவுமே தெரியாமல் அவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு எதுவுமே அவங்களாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சது தப்புங்க. ஒரு ஃபேக்கல்ட்டியாக அவங்க ஒரு இடத்துல இருந்து வராங்கன்னா அவங்க ஒரு கிளாஸ் போகும்போது ஃபேக்கல்ட்டியாக தான் நடந்துப்பாங்க. இட்ஸ் ஓகே. இதுதான் நான் சொல்ல வந்தது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.